ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வெளியே வந்தா அவன் என்ன பண்ணுவான்? அவன் வெளியில வந்த கையோட நேரா நம்ம வீட்டுக்கு வந்து இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடக்க விட மாட்டேன் அப்படி இப்படின்னு சத்தம் போட்டுட்டு போனான். அதத்தான் சொல்லிட்டு இருக்காரு. அவன் வந்து சத்தம் போட்டா இந்த கல்யாணம் நின்றுமா? அவன் இல்ல, அவனை மாதிரி இன்னும் 100 பேர் வருவாங்க. தோ நாளைக்கே சிஸ்டர் கூட வந்து என் கல்யாணத்தை நிறுத்த முயற்சி பண்ணலாம். ஐயோ, என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? அவதான் இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு படாத பாடுபட்டு இருக்கா. ஒரு பேச்சுக்கு சொன்ன பாட்டி. நாளைக்கு என் கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு யாரு வேணாலும் முயற்சி பண்ணலாமே. இந்த சிஸ்டர் கூட பண்ணலாம், தோ என் ஃப்ரெண்டு கூட பண்ணலாம். ஏன் பாட்டி, நீங்களே கூட இந்த கல்யாணத்தை நிறுத்த முயற்சி பண்ணலாம். ஆனா நான் விட மாட்டேன். ஏன்னா எனக்கு ரோகிணிய அவ்வளவு பிடிச்சு போச்சு. கலிவர்தனை நினைச்சு யாரும் பயப்படாதீங்க. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும், நடந்தே தீரும். இது நாள் வரைக்கும் இது உங்க குடும்பம். இனிமே இந்த குடும்பத்துல நானும் ஒருத்தன். அந்த கலிவரதன் என்னதான் பண்றான்னு நானும் பாக்குறேன். அப்பாடா, இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. மாப்பிள்ளை தம்பி புரிஞ்சுக்கிட்டாருல, அது போதும். நாம யாரும் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். சும்மாறா. என்னங்க? யாரு? என்னங்க? என்னங்க? யார் அது? என்னை விட்டு எங்கெங்க போனீங்க? குழந்தை பிறந்து கூட பார்க்காம உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? இங்க வந்து யார் அவங்க? ஐயா, நீங்க தான் எனக்கு ஒரு நியாயம் கொடுக்கணும், நீதியை கொடுக்கணும். தெய்வமே, என் உசிரை காப்பாத்து. யாருமா நீ? உனக்கு என்ன வேணும்? இங்க வந்து அழுதுகிட்டு இருக்க? என் புருஷன் கழுத்துல தாலியும் வயித்துல குழந்தையும் கொடுத்துட்டு ஓடி போயிட்டாருங்க. சரிதானே? கழுத்துல தாலி வயித்துல புள்ள கிடைக்கானே. நேர காலம் தெரியாம பேசிக்கிட்டு. அட நீ அழாதமா இருமா. ராகினி, உன்னை பார்த்தா ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கான்னு நினைக்கிறேன். நான் அவங்கள பார்க்க வரலையா, உங்களை பார்க்கதாயா நான் இங்க வந்திருக்கேன். ஆமாயா, உங்களை பார்த்துதான் நியாயம் கேட்கணும், அதுக்காக தான் வந்திருக்கேன். நம்ம மாமாவோட திருவிளையாடல் ரொம்ப மோசமா இருக்கு. இந்த பச்சை மண்ணை பாருங்கய்யா, இதை விட்டுட்டு போக எப்படி மனசு வந்துச்சுன்னு தெரியலங்கய்யா. சரிம்மா, உன்னையும் உன் பிள்ளையும் உன் புருஷன் விட்டுட்டு போயிட்டான், அதானே? ஆமாங்கய்யா. ஏமா, அதுக்கு நீ போலீஸ் ஸ்டேஷன்ல போய் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இங்க ஏன் வந்த? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவாங்கய்யா. ஏமா, இவர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஆயிடும்? அவரை என் கூட சேர்த்து வாழ வைப்பாருல்ல. நீ என்னம்மா சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. இத நிக்கிறாரே மகேஷ், இவர்தான் என் புருஷன். இங்க இருக்க மத்தவங்க தான் புரியலன்னு சொல்றாங்க. நீங்க என்ன பிடிக்கலன்னு சொன்னீங்க, அது கூட பரவாயில்ல. ஆனா நீங்களும் புரியாத மாதிரியே நிக்கிறீங்களே. எப்படி உங்களுக்கு மனசு வந்துச்சு என்னையும் என் குழந்தையும் விட்டுட்டு வரதுக்கு? என்னங்க, இவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கேன், ஆசையா புள்ளைய தூக்கி கொஞ்சுவீங்க, ஏண்டி இங்க வந்தானே என்ன திட்டுவீங்கன்னு பார்த்தா எதுவுமே பேசாம நிக்கிறீங்களே. ஏன் இப்படி நிக்கிறீங்க?
நம்ம குழந்தை முகத்தை பாருங்க, எடுத்து கொஞ்சுங்க. ஏமா ஏமா யாரு நீ? எங்க வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க? அவரு இப்பதான் உங்க வீட்டு மாப்பிள்ள. 3 வருஷத்துக்கு முன்னாலேயே எங்க வீட்டு மாப்பிள்ள. சொல்லுங்க. இங்க பாருங்க, இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது. இவ தேவையில்லாம இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. இதுக்கு முன்னாடி இவளை நான் பார்த்ததே கிடையாது. உங்களுக்கு இதே வேலையா போச்சு. ஒவ்வொரு தடவையும் என்ன விட்டுட்டு போவீங்க, இன்னொரு கல்யாணம் பண்ணுவீங்க, நான் வந்து தடுத்துருவேன். நல்ல வேலை, இப்ப கூட நான் கரெக்டா வந்துட்டேன். ஹேய், உன்னை யாருன்னு தெரியாது சொல்லிட்டு இருக்க. என்ன ஓவரா நடிச்சிட்டு இருக்க? ஹேய், யாரு நீ? எங்க வந்து என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? பெரிய விட்ட ஆளுங்களா பார்க்க வேண்டியது, இப்படி கையில ஒரு குழந்தைய தூக்கிட்டு அங்க போய் நின்னு பணம் பறிக்க வேண்டியது. இதானே உங்கள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வேலை? ஏய், என் பொண்ணே போலீஸ்காரி தான். தூக்கிட்டு போய் உள்ள வச்சு முட்டிக்கு முட்டி தட்டிடுவா. மரியாதை இங்க இருந்து ஓடி போயிடு. என்னம்மா இப்படி எல்லாம் மிரட்டுறீங்க? ஏய், என்னடி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? அவளை அடிச்சு உள்ள தள்ளு. என்னம்மா இது அநியாயமா இருக்கு? நியாயம் கேட்டு வந்த பொண்ணை இப்படி அம்மா பண்ணுவீங்க? இங்க பாரு, மரியாதையா போயிடு, இல்ல இங்க நடக்கிறதே வேற. என்ன அடிங்க, உதைங்க, கொலை கூட பண்ணுங்க, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா இவரு தாங்க எனக்கு புருஷன். என் குழந்தைக்கு அப்ப இவருதான். ஐயோ, ஏய், இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லதுக்கு இல்ல. மரியாதையா போயிடு. போயிடு. எப்ப நீங்களே இப்படி ஒரு வார்த்தை சொன்னீங்களோ, அதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க முடியாதுங்க. நீங்க தான் என் புருஷன் எல்லாருக்கும் நிரூபிக்கணும். எங்க ஆதார் அட்டை, நாங்க குடியிருந்த வீட்டுக்காரங்களோட அக்ரிமெண்ட், எங்க கல்யாண பத்திரிக்கை,